மாணிக்கம் அண்ணே நம்ம ஆளுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்கெல்லாம் கூட்டு வந்து சாப்பிட வை. சரிண்ணே. என்னம்மா அண்ணா, நிச்சயத்துக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. எங்க டைம் ஆகுதா அண்ணா? கூப்பிடுறாங்க, 2 பேரும் வாங்க. 7:08 தான் நிச்சயார்த்தம். மணி இப்போ 7 தானே ஆகுது. ஆமாங்க, அதான் எல்லாரும் வந்தாச்சே, ஆரம்பிக்க வேண்டியதானே. வர வேண்டிய முக்கியமான ஆளுங்க இன்னும் வரலையே. யார் இன்னும் வரல? அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க, வரதுக்கு இவ்வளவு நேரமா? வர்ற வழியில பயங்கர டிராபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. நீயே இந்த கார்ல வந்த, உன் கார் எடுத்து வர வேண்டியதானே? சைரன் ஆன் பண்ணா வழிவிட போறான். ஆமா, கல்யாண வீட்டுக்கு வரதுக்கு சைரன் காரா? வாயெல்லாம் பல்லு பாத்தியம்மா? பார்த்துட்டு தானே இருக்கேன். சரி, நிச்சயதார்த்த டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு அதான் வெயிட்டிங். போலாம் பாக்குறதுக்கு. காரு செந்தில் அண்ணே, வண்டி எடுத்து பார்க்கிங்ல விடு. சரிங்கண்ணே. வாங்க. உட்காரு கார்த்திக். ரேவதி இப்படி வா. ஐயா, என்ன? உங்களை சண்முகண்ணன் கூப்பிடுறாங்க. சரி போங்க, நான் வரேன். இருங்க, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அம்மா ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடா. உன்னை யார் இங்க கூப்பிட்டா? நீ வந்தாதான் அவர் வருவாருன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வர சொன்னா, என்னமோ நான் உன்னை விரும்பி அழைச்ச மாதிரியும் நீ பெரிய விருந்தாளி மாதிரியும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? நான் ஏன் வெக்கப்படணும்? சினிமாவில எல்லாம் பொண்டாட்டி வீட்டுல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருப்பா. கதையில இடையில வருவா பாரு ஒருத்தி, அவ ரொம்ப டென்ஷனா இருப்பா. எப்போ எங்க நம்ம புருஷன் நம்மளை விட்டு போயிடுவாரோன்னு பயந்து கூடவே சுத்திட்டு இருப்பா. அப்படிப்பட்ட ஆளா நீ? என்ன கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க. நான் டென்ஷனா இருக்கேனா? உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், அவர் இத்தனை வருஷம் உன் கூட இருந்தது நான் வேண்டான்னு சொன்னதுனால. நான் திரும்ப வந்தேன், அவராவே வந்துட்டாரு. எனக்கு பதட்டமோ டென்ஷனோ எதுவும் இல்ல. நான் ஏதோ உன் கூட கல்யாணமாகி இருந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீ பேசுற. நான் ஒன்னும் அப்படி பண்ணல, நீதான் அப்படி பண்ணிக்கிட்ட. உன் பையனுக்கே கல்யாணம் ஆக போது இன்னும் உன் கல்யாண பஞ்சாயத்தை முடிக்காம இருக்க பாரு.